வணக்கம் நாமக்கல் மக்களே. நம்ம நாமக்கல்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதே பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களே. அதே மாதிரி நம்ம சேனல் ஒரு வீடியோ போடுறேன். நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பஸ் டைம்லாம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. அது மாதிரிலாம் பஸ் எங்கெங்கே நிற்குன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் நடக்கிற நியூஸ் எல்லாமே நம்ம நாமக்கல் மாநகர சேனலில் வந்துடும் மக்களே. அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி வாங்க மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டை பற்றி பார்ப்போம். அதேமாதிரி டைமிங்கு அந்த வெயிட் பண்ணுற மாதிரியெல்லாம் பார்ப்போம் மக்களே. பைக்கில் வந்து வெயிட் பண்ணுறணும். பைக் அண்ட் 4 வீலர்லாம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடி என்ட்ரன்ஸ் தாண்டோன்னு இது கொடுத்துருக்காங்க மக்களே. ஒரு பார்க்கிங் ஏரியா. அந்த பார்க்கிங்கில் அவங்களே போர்டு போட்டிருக்காங்க. அந்த பார்க்கிங் கிட்ட அங்கே பார்க்கிங் பண்ணிக்கலாம் மக்களே. அதேமாதிரி இப்போ உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிட் இருக்குது மக்களே. ஃபஸ்ட் பிட்டு, செகண்ட் பிட்டு, தேர்ட் பிட் இருக்குது மக்களே. ஃபஸ்ட் பிட்டில் பார்த்தீங்கன்னா மக்களே கரூர், துறையூர், சென்னை, பெரம்பலூர், அதேமாதிரி சென்னை எஸ்சிடிசி எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு பெட்டில் தான் மக்களே நிற்கும். அதே செகண்ட் பெட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சி, சேலம், காரவள்ளி, சேந்தமங்கலம், அந்த கொல்லிமலை போகிற மாதிரியா அந்த பஸ் எல்லாமே நம்ம செகண்ட் பிட்டில் நிற்கும் மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மாரவர்களுக்கு பால் ஊட்டு மாதிரியாக 2 ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க மக்களே. அதுவும் இல்லாமல் 24 hours குடிநீர் வசதி கொடுத்துருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் டைம்லாம் சேஞ்ச் பண்ணவே மக்களே. சேம் டைம் தான் மக்களே. அதுமாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டு போகிறவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது மக்களே. அந்த 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இல்லைனா அப்படி எமர்ஜென்சி மட்டும் இருந்தால் ரூட் பஸ் இருக்குது மக்களே. ரூட் பஸ்ஸில் பார்த்து திருச்சி, துறையூர், சேந்தமங்கலம் அந்த 3 பஸ்ஸும் மட்டும் அந்த வழியாக போகும். பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகும் மக்களே. அங்கே ஒரு ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸ்டாப்பில் வந்து 2 நிமிஷம் பஸ் நிற்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல பஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் நிற்கிற மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டவுன் பஸ் நிற்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இங்கே தான் மக்கள் நிற்கும். அதனால லோக்கல் ஏரியா போகிற பஸ் எல்லாமே அதில் தான் மக்கள் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 hours வாட்சிங்காக CCTV கேமரா வச்சிருக்காங்க மக்களே சுற்றிலும். அது மூலமாக டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் செயல்படும் மக்களே. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணினா அவங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துருவாங்க மக்களே. இப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக தேங்க்ஸ் மக்களே.